ரெக்கார்ட் பண்றீங்களா இதை? நேற்று ஒரு பையனை கரெக்ஷன் லிஸ்ட் எழுதி கொடுத்தீங்க, தாங்க ப்ரோ அதை. எனக்கு இது மறந்துடும். நீங்க ஒரு டெஸ்ட் கரெக்ஷன் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் நான் உங்களுக்கு பிரிண்ட் கூட எடுத்தாரேன், சரியா? பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கிடுங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஷீட் ரெடி பண்ணணும். இந்த ஷீட் ரெடி பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எழுதி தரேன். ஃபர்ஸ்ட் இதை பிலிம்ஸ் டெஸ்ட்டுக்கு பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கு இதை பண்றீங்க அப்படின்னாலே இதுவே 1 மணி நேரம் ஆகும். பிலிம்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லா டெஸ்ட்டுக்கு பண்ணலினாலும் சில டெஸ்ட்டுக்கு பண்ணணும். நான் இன்னைக்கு டெஸ்ட் ஒன்று போடுறேன், அந்த டெஸ்ட்ல விட்ட கரெக்ஷனை அடுத்த தடவை விடக்கூடாது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? இது இங்கிலீஷுக்கு தான் நான் பண்றேன், மற்றதுக்கு நீங்க தான் பார்த்து பண்ணணும். திரும்ப இது ஒரு பிரிண்ட் அவுட் உங்க கையில கொடுத்து ஒரு நாள் நம்ம கண்டிப்பா பண்ண வைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் டேட் எழுதணும், நம்மளால எழுத மாட்டான். டேட்டு, என்ன டெஸ்ட், பிளாட்ஃபார்ம் என்ன பிளாட்ஃபார்ம், ஓபியில ஆர்பிஐ டெஸ்ட் 1, ப்ரிலிம்ஸ்னா ப்ரிலிம்ஸ் போட்டாச்சு, சரியா? இதுல எந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்க்க போறோம்னா இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் பார்க்க போறோம். முதல்ல எழுத வேண்டியது எத்தனை கரெக்டு, எத்தனை ராங்கு, எத்தனை ஸ்கிப்பு. 30 கொஸ்டின் இருக்குன்னா எத்தனை கரெக்டா போட்டீங்க, எத்தனை தப்பா போட்டீங்க, அடுத்தது எத்தனை ஸ்கிப் பண்ணீங்க. 10 கரெக்டு, 10 தப்பு, 10 ஸ்கிப்னு வச்சு, சரியா? வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த சைடு என்ன எழுதணும் அப்படின்னா சீரியல் நம்பர். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்னா என்னதுன்னா கொஸ்டின் நம்பர், சாரி சீரியல் நம்பர் கூட எழுதக்கூடாது. கொஸ்டின் நம்பர்னு எழுதணும். ரெண்டாவது என்னது, கரெக்டா ராங் ஸ்கிப். கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கிறேன், சரியா? கொஸ்டின் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்ணணும்னா தப்பானதுக்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ராங் கொஸ்டின்ஸ்க்கு பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு பண்ணணும். கரெக்டான கொஸ்டின் பண்ண வேண்டாம், முதல்ல இது ரெண்டுக்கு ஒழுங்கா பண்ணுங்க, அதுக்கப்புறம் கரெக்டுக்கு பண்றதை பத்தி யோசி. ஃபர்ஸ்ட் இப்படி போறோம். அடுத்தது கேர்லெஸ் மிஸ்டேக். ஆன்லைன்ல ஆடியோ கிளியரா இருக்கா? வாயை திறக்க முடியானுங்களே. கேர்லெஸ் மிஸ்டேக். கேர்லெஸ் மிஸ்டேக்னா என்னதுமா? எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும், ஒக்கேவு தெரியும், சென்டென்ஸ் புரிஞ்சுட்டு, ஆனாலும் ஏதோ ஒரு ரீசன்ல தப்பா போட்டேன். இது தப்பா போட்டேன், இது கேர்லெஸ் மிஸ்டேக்னா நீங்க என்ன பண்ணா இங்க ஒரு டிக்கெட். இது பிரச்சனையா பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு பிரச்சனை இல்லை, சில பேருக்கு பிரச்சனை. திருப்பி திருப்பி கேர்லெஸ் மிஸ்டேக்கா வந்துட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை. இதை விட முக்கியமான ஏரியா இங்கிட்டுதான். என்னதுலாம் ஃபர்ஸ்ட் கிராமர், சரியா? ரெண்டாவது கேப்ஸ், மூணாவது சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைனலா ரிமார்க்ஸ். இதை இன்னும் டெவலப் பண்ணலாம், இப்போதைக்கு இது போதும். இங்க பாருங்க, நாலாவது கொஸ்டின் தப்பு. காரணம் யாரு? காரணம் யாரு? கிராமர்னு வச்சுக்கிறோம். இந்த கிராமரை ஆக்சுவலா நீங்க ரெண்டா பிரிக்கணும். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எழுத வேண்டாம். நான் என்ன தந்துடுவேன், சாஃப்ட் காப்பி தந்துடுவேன், பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணிட்டு வரும். கிராமர்ல 2 காரணங்களுக்கு பிரச்சனை வரலாம். என்ன காரணம்? ஒண்ணு கான்செப்டே தெரியாது, இன்னொன்னு அப்ளை பண்ண தெரியாது.
கான்செப்டே தெரியாதுன்னா அந்த கிராமர் கான்செப்டை படிக்கணும். அப்ளை பண்ண தெரியாதுன்னா என்ன பண்ணணும்? அப்ளை பண்றதுன்னு எப்போ வரும்? சென்டென்ஸ் என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் ஃபிட் பண்ணாதான் அப்ளிகேஷன் வரும். அப்ப 4வது கொஸ்டின் தப்பு, அப்ளிகேஷன்ல தப்பு. எனக்கு கான்செப்ட் இது தெரியும், ஆனா என்ன பண்ண முடியல, அங்க போயிட்டு அப்ளை பண்ண முடியல. தனியா டிக் பண்ணும். அடுத்தது ஒகேப்ல தெரியும், ஆனா மறந்துச்சு. இன்னொன்னு தெரியாது. அடுத்தது இது என்ன போட பாதி பிடிச்சது பாதி பிடிக்கலையா? ஒகேப் வந்துட்டு நோன் ஒகேப்ஸ். ஒகேபே தெரியும், தெரிஞ்ச வார்த்தை தான் எல்லாமே இருக்கு. தெரிஞ்ச சென்டென்ஸா இருக்குங்க, தெரிஞ்ச ஒகேபா இருக்கும், ஆனாலும் தப்புனா இங்க டிக் அடிக்கணும். தெரியாத ஒகேபு இங்க டிக் அடிக்கணும். ஒரு ஃபில்லர் கொஸ்டின் வருது, சரியா? ஃபில்லர் கொஸ்டின் வருது, கொஸ்டின் நம்பர் 7 தப்பு. ஃபில்லர் கொஸ்டின் வருது, ஒகேப் எனக்கு தெரிஞ்ச ஒகேப், இங்கேயும் டிக் அடிக்கணும். தெரிஞ்ச ஒகேப் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இது 2லயும் டிக் வரும். அடுத்தது ஏஜ் இல்லையே, 8வது கொஸ்டின் தப்பு. தெரியாத ஒகேப், இங்க ஒகேபை எழுதிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? ஒகேபை எழுதிருக்கணும். தெரிஞ்ச ஒகேப் மறந்துச்சு, அதை என்ன பண்ணணும்? ஒகேபை எழுதணும். ஒண்ணு இங்க எழுதணும், இல்லைன்னா இங்க எழுதணும். தெரிஞ்ச ஒகேப், தெரியாத ஒகேப். கிராமர் கான்செப்ட் மறந்துச்சு, இந்த முக்கில் என்ன எழுதணும்? என்ன கிராமர் கான்செப்ட் எழுதணும். எதை மறந்தீங்கன்னு எழுதணும். ஒகேப் விட்டீங்களா, ஒகேப் மறந்துட்டீங்களா, எந்த ஒகேப் மறந்தீங்க, ஞாபகம் இருந்துச்சு, தெரிஞ்ச ஒகேப் தான் ஆனாலும் மறந்துச்சு, அதையும் எழுதணும். தெரியாத ஒகேப் தேடி எழுதணும். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா, இதை ஒரு 20 கொஸ்டினுக்கு பண்ணீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கிராமர்ல ஒரு 10 டிக் இருக்கும், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு 4 டிக் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன தெரியல, கிராமர் தெரியல அர்த்தம். கிராமர்ல 2 டிக் இருக்கும், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல மொத்தம் பார்த்தா 10 டிக் இருக்கும். அப்படின்னா எனக்கு என்ன வரல, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. துண்டா உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிடும். கிராமர் மிஸ்டேக் விடுறீங்கன்னா என்ன பண்ணணும்? எந்த கிராமர் கான்செப்ட்னு எழுதணும். ஒகேப் மிஸ்டேக் விடுறீங்கன்னா வெறும் வார்த்தை எழுதக்கூடாது, என்ன எழுதணும்? வார்த்தையை சேர்ந்து மீனிங் எழுதணும். ஆக்சுவலா சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எழுதணும். என்ன எழுதணும்? சென்டென்ஸ் உடைய மீனிங் எழுதணும். இல்ல எந்த வார்த்தையை மிஸ் பண்ணீங்க, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைப்லயே இது ரொம்ப கஷ்டம். என்னெல்லாம் மிஸ்டேக் விடுவோம் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? டேபிள் பெருசாக்கிடுவோம். சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னெல்லாம் மிஸ்டேக் விடுவீங்க? நேத்தாண்டா சொன்னேன். என்ன மிஸ்டேக் விடுவீங்க? ஒன்னு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இன்னொன்னு இன்ஃபர்மேஷனை ஒமிட் பண்றது. ஒமிட்டிங் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஒன்னு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம் அதுல இருக்கிறத. 2வது எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம். 3வது புதுசா ஸ்ட்ரக்சர், த ஹையர் த பெட்டர். அன்னைக்கு பார்த்தோமா, 2 கம்பேரிட்டிவ் பார்த்தோமா, அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியாது. அப்ப இங்கே அதை போடணும். வேற அதுதான் அன்னோன் ஒகேப்ஸ்ல வரும். அன்னோன் ஒகேப்ஸ்னா நம்மால் வேற ஏதோ நினைச்சிருவான், அதான் பிரச்சனை. அன்னோன் ஒகேப்ஸ்னா இது என்ன தெரியுமா? as beautiful as. இதுக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவலா இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலா இல்லைன்னா அதுக்கு மேலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? 2 விஷயம் ஈக்குவல் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவல் அப்படி இல்லைன்னா. இது அன்லெஸ் கிடையாது. அன்லெஸ்ங்கிற மீனிங் இருக்கு, வேற மீனிங் இருக்கு. இப்ப இந்த மாதிரி வர்றதுதான் நான் இங்க டிக் அடிக்கும். இதுக்கு மீனிங் தெரியாது. இதுக்கு மீனிங் தெரிஞ்சுதான் எனக்கு சென்டென்ஸ்க்கே மீனிங் புரிஞ்சிருக்கும். இது ஒகேப் ஏரியாக்குள்ள வராது, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒகேபுக்குள்ள வரும். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்க பிரிச்சு முதல் டெஸ்ட் கஷ்டமா இருக்கும், போக போக ஈஸியாயிரும். இதை போடாம இதை பண்ணாம நீங்க அடுத்த டெஸ்ட் போடுறது வேஸ்ட், யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. என்னதுங்க இது?
என்ன பண்ணிருக்கோம்னு தெரியுது இல்ல, கொஸ்டின் நம்பர் எழுதணும், இங்கிட்டு கரெக்டா ராங்கா இல்லைன்னா ஸ்கிப்பா, ஃபர்ஸ்ட் ராங் ஆன்சருக்கு எழுதணும், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணதுக்கு உட்காந்து எழுதணும், எங்க மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு கரெக்டா பா. இத 5 நிமிஷத்துலயும் முடிக்கலாம்ல, முடிப்பானுங்க. நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது பாப்பீங்க, இத 5 நிமிஷம் முடிப்பானுங்க. இல்லைன்னா ஒழுங்கா 40 நிமிஷத்துக்கு பண்ண. இது பண்றது ஈஸி கிடையாது. இது யாரா பண்ணி பார்த்திருக்கீங்களா? பண்ணுவாங்க, யூபிஎஸ்சியில பண்ணுவாங்க. உங்க பேங்க்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. இப்படி உட்கார்ந்து டேபிள் போட்டு பண்ணணுன்றதே கிடையாது. இது யூபிஎஸ்சியில பண்ணக்கூடிய ஒரு டேபிள். யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கே தெரியாது ஏன் தப்பு போடுறோம்னு. இது கொஞ்சம் கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, எனக்கு தெரியல, அதை ஓரம் இங்கே எழுதிடணும். ஏன் தப்பு விட்டேன்னு தெரியல, இங்கே எழுதிடணும். டோன்ட் நோன்னு எழுதிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ ஒரு குத்து மதிப்பா குத்துறேன், கரெக்டாவது தப்பாவது. தப்பாவதுமே ஏன் தப்பாவதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப முக்கியமானது, அதை எழுதணும். அது கேர்லெஸ் மிஸ்டேக் கிடையாதுடா, புரியுதா? கேர்லெஸ் மிஸ்டேக் என்னது? தெரிஞ்சது எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா தப்பு விடுறேன். டோன்ட் நோனா என்ன அர்த்தம்னா, ஏன் தப்புனே எனக்கு தெரியல, கரெக்டுன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். கரெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது, ஏன் இதுல மாத்தி போட்டாங்கன்னே தெரியல அப்படின்னா அதையும் தெளிவா எழுது. இதை ஒரு 4 டெஸ்ட்டுக்கு பண்ணுங்க. நீங்க எங்க ஸ்ட்ராங் எங்க வீக்னு உங்களுக்கே தெரிஞ்சு. எடுங்க ப்ரோ, ஸ்டாப் ரெக்கார்டிங்.